வெல்கம் டு ஜோலா கிச்சன். இந்த கிரேவியை நல்லா பாருங்கள். இதில் வெங்காயமும் நான் மிளகும் அதிகமாக சேர்த்த சிக்கன் கிரேவி. இது ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். இஷ்டப்படுறவங்க சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ வாசனை பொருள்கள்லாம் எண்ணெயில் போட்டாச்சு. இதில் நான் வந்து பல்லாரி வெங்காயம் பெரிய சைஸு 3 சைஸ் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதில் வெங்காயத்தில் அடுத்தது தக்காளியும் கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கலாம். இது நல்லா சுருளாக வதங்கட்டும். இந்த பல்லாரி வெங்காயத்தில் லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அந்த ஸ்வீட்னஸும் நான் இடித்து 2 ஸ்பூனு மிளகு சேர்த்துருக்கேன். அந்த மிளகும் தான் இதுக்கு கூடுதல் சுவையை கொடுக்கறது. இது நார்மலான சிக்கன் கிரேவி கிடையாது. இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி தான் செய்வீங்க, வேறு மாதிரி செய்யவே மாட்டீங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் அதிலேயே இருக்குது. நான் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ சிக்கனையும் நான் இதில் சேர்த்துருக்கேன். நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். நான் எண்ணெயெல்லாம் அதிகமாக சேர்க்க மாட்டேன். எண்ணெயெல்லாம் அதிகமாக மிதந்ததுன்னா அது ஹோட்டல் சமையல் மாதிரி ஆகிடும். அது வீட்டு சமையல், ஆரோக்கிய சமையலில் வராது. இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், எங்கள் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. ஆனால் இந்த கிரேவி கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்குது பாருங்கள். எப்பொழுதுமே சிக்கன் குழம்பு வச்சிங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் காரமாக செய்யுங்க, அதான் நல்லாயிருக்கும். இப்போ நான் தேங்காய் கம்மியாக எடுத்திருக்கேன். மிளகு, ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு நான் இதுலேயும் சேர்த்துருக்கேன். இது நல்லா வேகட்டும். வெந்துருச்சான்னு பார்ப்போம். தேங்காவை அரைச்சி வச்சுப்போம். இது இன்னும் சத்த நேரம் இருக்கணும். ஒரு மூடி போட்டு இன்னும் சத்த நேரம் இருக்கட்டும். இன்னும் சத்த நேரம் இருந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் சாந்தை சேர்த்துக்கலாம். நான் என்ன சமைக்கிறேனோ அதைத்தான் நான் அப்லோட் பண்ணுவேன். வீடியோவுக்காக அழகாக கவர்ச்சியெல்லாம் சமையல் பண்ணி நான் போட மாட்டேன். அதனால் தாராளமாக இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு சமைச்சு பாருங்கள். சூப்பராக வரும். சூப்பராக இருக்கா? நல்லா வெந்துருச்சு. கிரேவி ஸ்டைல் வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துப்போம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கு தான் சுட சுட சாப்பிட்ணும். இந்த கிரேவி போட்டு சுட சுட சாப்பிட்ணும். செம்மையாக இருக்கும் இது. அடுத்து நம்ம பரிமாறிப்போம். எப்படி இருக்குது பாருங்கள். சமைச்சா சூப்பராக சமைக்கணும். எச்சி ஊறணும், அது மாதிரி சமைக்கணும். இப்போ நான் சாதம் வச்சுருக்கேன், எக்கு அவிச்சு வச்சுருக்கேன், தயிர் உளி வச்சுருக்கேன். இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தங்களும் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு தேவைப்பட்டாலும் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைபையும் போட்டு விடுங்க.